நம்ம எலி பேடு வாங்கியே வாழ்க்கை ஒழிஞ்சிரும். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லவா? இந்த எலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் எந்த விதமான உடல் உபாதைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சிட்டியில் அது கிடைக்குமான்னு தெரில, கிராமத்து பக்கம் கண்டிப்பாக கிடைக்கும். சுருட்டு இருக்கு இல்லையா, சுருட்டு இந்த சுருட்டு முக்கால்வாசி கிராமத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுருட்டு மிஞ்சி போனால் 5 ரூபாக்குள்ளே வரும், அதுக்கு மேலே வராதுங்க. ஒரு 2 சுருட்டு வாங்கிக்கிங்க. அந்த ஒரு சுருட்டை 4ஆக கட் பண்ணுங்க. ஒரு சுருட்டை பத்திரமா வைங்க. எலி எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்தந்த இடத்துல மட்டும் 4 இடத்துல அந்த சுருட்டை வச்சு பாருங்கள். எலி இருக்கா இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த சுருட்டை நல்லா கசக்கி தண்ணியில் ஈரம் பண்ணி அந்த பக்கம் அந்த தண்ணியை அப்படியே தெளித்து விடுங்க. கட் பண்ண சுருட்டு இருக்கு இல்லையா, அந்த 4 கட் பண்ண சுருட்டுக்கே எலி வராது. மீறி வந்துச்சுன்னா இது மாதிரி செய்யுங்க. எலி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்காது, எலியும் இறக்காது. ஏன்னா சுருட்டு புகையிலை, அந்த புகையிலையோட காட்டத்தில் எலி ஓடிடும். பார்த்துக்குங்க. அப்படிப்பட்ட புகையிலை தான் மனிதர்களாகிய நாம் தம்மடிக்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே போனால் நுரையீரல் என்ன ஆகும் தெரிஞ்சுக்குங்க. உயிரினங்கள், ஒரு உயிரினத்தை நாம் கொல்லலை, விரட்டி விடுறோம் எலியை. அந்த காட்டத்தில் எலி ஓடுது. அப்படிப்பட்ட அந்த புகையிலையை நாம் புகைச்சா என்ன உடம்பு தெரிஞ்சுக்குங்க. புகையிலையை குறைப்போம். எல்லா சினிமா தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா போடுவாங்க, படம் போடுறதுக்கு முன்னாடி, டைட்டில் கார்டுக்கு முன்னாடி, குடியை கெடுக்கும், புகைக்காதீர். இதெல்லாம் எதுக்குங்க? நமக்கு அவேர்னஸ் தான். அவன் வியாபாரம் பண்ணிட்டு போகிறான், விளம்பரம். ஒரு நடிகரை இப்படி தம்மடிக்கிறாரு, விளம்பரம் ஆகுது. நடிகை உங்கள் குடும்பத்துக்காக நிற்கிறது இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான். அதனால் இதெல்லாம் விட்டுருங்க. எலியை துரத்துறதுக்கும் பள்ளியை துரத்துறதை வச்சுக்குங்க சுருட்டை. இது மாதிரி நல்ல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். தவறு இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஏதோ என்ன சின்ன விஷயங்களை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.